தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் த டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஃப்ரம் ராமநாதபுரம் மிஸ்டர் வெள்ளை பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? சார் வணக்கம். நான் நல்லா இருக்கேன் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன். திமுக சொல்ற அந்த ஆமா, 200 பிளஸ் வந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? நீங்க வந்து அதை தடுக்கணும்னா எப்படி தடுக்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது திமுக அவருடைய ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டு காலம் நிறைவா ஒரு ஆட்சி செஞ்சு முடிச்சிருக்காங்க. கலைஞர் அவருடைய 100ஆண்டு விழா நிறைவு, நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி, 3 ஆண்டு ஆட்சிகள் நிறைவு, இதை சேர்த்துதான் இன்று கோவையில வந்து 30 விழா மாநாடு தமிழக முதல்வர் அவர்களால் நடத்தப்பட்டது. இப்ப நடந்து வருகிறது. இந்த தேர்தலில் வந்து அவர் வெற்றி பெற்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வந்து ஒரு அட்வைஸ் பண்ணியிருக்காரு. பட் ஆனா அவர் ஒன்றே வரலன்னு கேள்விப்பட்டேன். ஏன்னா வந்து அவர் வந்து இன்னும் வந்து ஏதோ கேஸ் நடக்கிறதா வந்து கேள்வி. சோ அதனால அவர் ஒன்றே வரல. யாரு சார்? விருதுநகர். அவர் எம்பி நீங்க போலையா? இன்னைக்கு எம்பி போகல. ஆமா, மாணிக் தாக்கூர். அது ஒரு லோக்கல் பாலிடிக்ஸ் போயிட்டு இருக்கேன். அதாவது அந்த வெற்றி பெற்ற 40 உறுப்பினர்களுக்கும் அவர் ஒரு அட்வைஸ் சொல்லியிருக்காரு. 40 உறுப்பினர்களும் நாடாளுமன்றத்துக்கு வந்து செல்ல வேண்டும். அங்க வந்து வெறுமனே இல்லாம நம்மளுடைய கோரிக்கைகளை அதிக அளவில் பேச வேண்டும். மோடி அவர்களால் கடந்த 10 ஆண்டு காலத்தில் பல்வேறு திட்டங்களை தன்னிச்சையாக செயல்படுத்தினார். தன்னிச்சையாக பல்வேறு சட்ட திருத்தங்களை கொண்டு வந்தார். அவருக்கு எது சரி எது தவறு என்று தோன்றுதோ தன்னிச்சையாக முடிவெடுப்பார். நைட்டு 12 மணிக்கு அறிவிப்பார், உங்களோட ரூபா நோட்டுலாம் செல்லாது அப்படிம்பார். திடீரென்று ஒரு சட்டத்தை கொண்டு வருவார், அது செல்லாதுப்பார். ஆனா தன்னிச்சையாக செல்வட்ட மோடி அவர்களுக்கு ஒரு கடிவாளம், ஒரு இது இருக்கணும்ல, ஒரு சாவி கொடுக்கணும்ல, ஒரு லாக், ஒரு பூட்டு போட்டோம்னா எப்படி இருக்கும்? பூட்டை யாரும் திறக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு வலுவான எதிர்கட்சியை வந்து இன்னைக்கு காங்கிரஸ் தலைமையில் இந்தியா கூட்டணி உட்கார்ந்துருக்கான். அதில் நீங்க வந்து பெண் உரிமைகளுக்கான பேசணும், மக்களுக்காக பேசணும், என்ன சொல்றது, சகிப்பு தன்மையை வந்து இது பண்ணணும், நிலைநாட்டணும், மாநில சுயாட்சி, அதை பத்தி பேசணும், மாநில சுயாட்சி, மக்களுக்கான திட்டங்களை பத்தி எல்லாம் பேசணும், நம்மளுடைய கோரிக்கையெல்லாம் என்னென்ன இருக்கு அதையெல்லாம் கொண்டு வரணும்னு சொல்லி முதல்வர் வந்து தெளிவா ஒரு வகுப்படுத்தி எல்லா எம்பிக்கும் அறிவிப்பு சொல்லியிருக்காரு. பொதுமக்கள் என்ன சொல்றாங்க, 40 தொகுதியில் வெற்றி பெற்ற திமுக பொதுமக்களுக்கு என்ன நன்மை செய்தது? டாஸ்மார்க்கே ஒழிப்போம் என்று சொன்னார்களே, ஒழித்தார்களா? ஓபன்ல தானே இருக்கு. சென்னையில நீங்க 24/7 எப்ப போனாலும் சரக்கு வாங்கலாம். டாஸ்மார்க்கே ஒழிக்கல. அவரை ஒருத்தர் சொல்றாரு, காலையில நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு நான் பேப்பர் படிச்சுட்டு இருக்கேன் ஒரு நூலகத்துல. அவர் சொல்றாரு, 40க்கு 40 வெற்றி பெற்ற நம்முடைய திமுக தலைமையிலான கூட்டணி 40 கடைகளை குறைத்தால் நன்றாக இருக்கும், இல்லை என்றால் மதுபான விலையில் 40 ரூபாயை குறைத்தால் நல்லா இருக்கும் என்று காமெடியா பேசிட்டு இருக்காங்க. அவர் ஒரு திமுக உறுப்பினர். அவர் என்ன சொல்றாரு, 40 கடையை குறை, இல்லைன்னா சரக்குல 40 ரூபாய் குறை. அவர் அப்படி சொல்றாரு. அப்ப மக்களுடைய பார்வை என்ன இருக்கு? இன்னும் திமுக அரசுல வந்து என்ன பிரச்சனைனா, மகளிர் உரிமை தொகையெல்லாம் சில பேருக்கு சரியா கிடைக்க மாட்டேங்கி. நீங்க ஃப்ரீ பஸ் விடுறீங்க, நாங்க ஏத்துக்கிறோம், மக்கள் ஏத்துக்கிறோம். அதே ஃப்ரீ பஸ் வந்து கிராமப்புறங்கள்ல பெண்கள் பஸ்ல நின்றா பஸ் நிக்க மாட்டேங்குது சார். பாத்தீங்களா? பஸ் நிக்க மாட்டேங்குது, டிரைவர் கண்டக்டர் விரட்டிட்டு போறாங்க. இது ராமநாதபுரம் மாவட்டத்துல மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுக்க நடக்குது. அமைச்சர் பொன்முடி என்ன சொல்றாரு, ஓசி எல்லாம் உங்களுக்கு ஓசி, அரிசி ஓசி, பஸ்ல பயண ஓசி, கரண்ட் 100% உங்களுக்கு 100 யூனிட் ஃப்ரீ, எல்லாம் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி ரொம்ப எகத்தாளமா, ரொம்ப ஏகாலமா, என்னமோ மக்கள் வந்து ஓசிக்கு பிறந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்க. இதெல்லாம் தவறான செயல். இப்ப முதல்வர் பதவியில் இருக்கக்கூடியவர் என்ன பண்ணனா, பொதுமக்கள்கிட்ட அப்படிலாம் பேசக்கூடாது, ஜாதி பாகுபாடு பாக்குறது எல்லா இடத்துலயும் இருக்கு. பஸ்ஸே நிக்க மாட்டேங்க. நீங்க பெண்கள் ஒரு 100 பெண்கள் இருந்தாங்கன்னு வைங்க, பஸ் அந்த இடத்துல நிக்காது, தனியார் பஸ்ஸுக்காரன் ஏத்திட்டு போறான். நீங்க இலவசமா மகளிர் திட்டத்துல வந்து கொடுத்தீங்க, மகளிர் உரிமை தொகை இன்னும் பல பேருக்கு கிடைக்கல, பல பேர் அப்ளை பண்ணிட்டு ரிஜெக்ட் உட்கார்ந்துருக்காங்க. இப்ப தமிழ் புதல்வன் சொல்லிட்டு ஒரு இது
இப்போ ஒரு ஆண்களுக்கு வந்து 1000 ரூபான்னு சொல்லி ஆகஸ்ட் மாசத்துல இருந்து கொடுக்கறதா சொல்லியிருக்கீங்க. அது எல்லாருக்கும் கிடைச்சிருமா சொல்லுங்க? அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய அனைத்து மாணவருக்கும் கிடைக்கணும். நீங்க இதை விடுங்க. நகைக்கடன் தள்ளுபடின்னு ஒண்ணு நீங்க சொன்னீங்கல்ல கடந்த சட்டமன்ற தேர்தல் வெற்றிக்கு முன்னாடி, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கூட்டுறவு சங்கங்களில் கூட நகைக்கடன் தள்ளுபடின்னு சொன்னீங்க. அந்த நகைக்கடன் தள்ளுபடி பண்ற மாதிரி பண்ணிட்டு சில பெண்கள் வந்து ஏதோ தொகுப்பூதியத்திலேயோ இல்ல வேலை பார்ப்பாங்க ஒரு கம்மியான சம்பளத்துல. ஆனா அவங்க வந்து அரசு நிரந்தர பணியாளர் கிடையாது. இப்ப ஆசிரியருக்கா ஒரு 80,000, ஒரு மருத்துவருக்கு ஒரு நல்ல சம்பளம் கொடுப்பாங்க. அவங்களுக்கு நீங்க தள்ளுபடி பண்ணாம இருந்தா ரைட்டு. சாதாரண தொகுப்பூதியத்திலேயோ ஒரு கான்ட்ராக்ட் ஸ்டாப்போ பாக்குறவங்களுக்கு வந்து நகை தள்ளுபடி கிடையாது. அவங்களுக்கு வந்து நகை தள்ளுபடி செய்தாலும் நீங்க வந்து அரசு நிறுவனத்துல எல்லாம் சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி பல்வேறு அங்கன்வாடி பணியாளர்களுக்கெல்லாம் நகைக்கடன் தள்ளுபடியே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்களாம் ரொம்ப வேதனையில இருக்காங்க. என்னங்க எங்களுக்கு பண்றேன்னு சொன்னீங்களே, இப்படி பண்ணாம விட்டீங்களே, நாங்க என்னங்க பாவம் பண்ணா அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க. அதே மாதிரி போதைப் பொருட்கள் வந்து தமிழ்நாடு முழுவதும் இன்று பதவியில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் போதைப் பொருட்களை வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு இடமாக தமிழகத்தை மாற்றி விட்டார்கள் என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். எங்கு பார்த்தாலும் போதை கடத்தல், கோயில கடத்தல், பவுடர் கடத்தல் சொல்லி அதிக அளவில் நடந்துகிட்டு இருக்கு. இந்த போதைப் பொருளுக்கெல்லாம் எப்படி முற்றுப்புள்ளி வைக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதுபோக அதிக அளவில் கலப்பு திருமணத்தை ஊக்கப்படுத்துவது, ஜாதி மறுப்பு திருமணங்களை ஆதரிப்பது. இன்று திருநெல்வேலியில் திமுக தலைமையிலான கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகத்தில் பெற்றோர்களை மீறி கலப்பு திருமணம் நடந்திருக்கிறது. அந்த பெற்றோருடைய சம்மதம் இல்லாம இவங்களும் அந்த பையனையும் பொண்ணையும் கூட்டு போய் தன்னுடைய கட்சி அலுவலகத்திலேயே கலப்பு திருமணத்தை வந்து நடத்தி வச்சிருக்காங்க. இது வந்து இன்னைக்கு தென் மாவட்டத்துல ஒரு பேசும் பொருளாக இருக்கிறது. கலப்பு திருமணத்தை வந்து நீங்க ஏன் ஆதரிக்கிறீங்க சொல்லுங்க? நம்ம வந்து கலப்பு திருமணத்தை வந்து யாருமே ஏத்துக்கிற மாட்டாங்க. ஒரு பிள்ளைய பெற்று வளர்த்து அந்த பிள்ளைய ஆளாக்கி அந்த குழந்தைக்கு எப்படி திருமணம் செய்து வைக்க வேண்டும் என பெற்றோருக்கு தெரியாதா? அது ஏன் இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாம் செய்யுது? அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு காலத்துல வந்து கம்யூனிஸ்ட்னா ஒரு நல்ல பேர் இருந்துச்சு, ஒரு சித்தாந்தம் இருந்துச்சு, நல்ல கொள்கையோடு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி என்ன பண்றாங்க, மாமா வேலை பார்க்குறாங்க, கூட்டி கொடுக்குறாங்க. அவங்க கட்சி ஆபீஸ்ல கட்டிலு மெத்தையெல்லாம் போட்டு பல பேரை கூட்டி விடுறாங்க. இன்னைக்கு கம்யூனிஸ்ட்ங்கிறது வந்து ஒரு கூட்டி கொடுக்கக்கூடிய அலுவலகமாக இருக்கிறது அப்படி சொல்லி இந்த இடதுசாரி சிந்தனையாளர்களை வந்து ஒரு மிகப்பெரிய பின்னோக்கி செல்கிறது. அவங்க வந்து ஒரு சரியான அரசியல் நிலைப்பாட்டுல கிடையாது. கம்யூனிஸ்ட் யாரும் வெளியே சொல்லாதீங்க. நீங்க ஒரு சரியான இடதுசாரி கொள்கை வரைனா உங்க வீட்டு பிள்ளைய இன்னொரு ஜாதி ஆளுக்கு நீங்க வந்து திருமணம் முடிச்சு வைங்க. முதல்ல உங்க வீட்டுல இருந்து ஆரம்பிங்க. நான் சொல்றது சரிதானே? இடதுசாரி நீங்க பொது உடைமைவாதி தான் இல்லங்களா? நீங்க முதல்ல உங்களை பொது உடைமைவாதியே காமிச்சுக்கிறேன். உங்க வீட்டு பிள்ளைகளுக்கு நீங்க சாதி மறுப்பு திருமணம் பண்ணி வைங்க. அப்புறம் அடுத்த வீட்டை போய் கதை தட்டுங்க. அதே மாதிரி பெரியார் திராவிட கழகம் நாங்கள் தாலியை அறுப்போம், தாலி எதற்கு பெண்களுக்கு சுதந்திரம் வேணாமா, பெண் உரிமை பறிக்கப்படுகிறது, பெண்களுக்கான நாட்டுல வந்து என்ன பல்வேறு பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் பேசுறாங்க. அவர்கள் வீட்டில் வந்து பெண்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவு திருமணம் செய்யறாங்க. ஆனா ஏழை எளிய பெண்களை வந்து தாலி எதுக்கு, அது எதுக்கு, இது எதுக்குன்னு சொல்லி, பொட்டதுக்கு பூவதுக்குன்னு சொல்லி பல்வேறு பிரச்சனை நடக்கு. இதெல்லாம் மக்கள் மத்தியில வந்து ஒரு பேசும் பொருளா. இன்னைக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் நடந்த பிரச்சனை நாளைக்கு தமிழகம் முழுவதும் நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு வந்து பொதுமக்கள் குறிப்பா மகளிர் மத்தியில ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு அலையை உருவாக்கிறது. இந்த கேள்வி யாரு கேட்கணும்? எதிர்கட்சி தலைவர் கேட்கணுமா இல்லையா? நிச்சயமா. எதிர்கட்சி தலைவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, நான் விற்க வேண்டிய தேர்தலில் போட்டியிட மாட்டேன், நீ என்ன பண்ணிட்டு போ அப்படின்னா என்ன எதிர்கட்சி தலைவர்? அப்ப இது வந்து ஒரு மிகப்பெரிய தொய்வு. இன்னொரு பெரிய பிரச்சனை என்ன இருக்குன்னா, விவசாயிகள் கடன் தள்ளுபடி அதெல்லாம் அந்த மாநில அரசு வந்து செய்யணும். விவசாய கடன் வந்து சரியான ஒரு தள்ளுபடி வந்து கிடையாது. நகைக்கடன் தள்ளுபடி வந்து சரியா பண்ணல. மதுக்கடையை நீங்க குறைக்கல. எல்லா பக்கமும் கொள்ளை அதிகரிச்சிருச்சு. சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்து அதிக அளவுல தமிழ்நாட்டுல வந்து இருக்கு. தினசரி எங்கேயாவது ஒரு பிரச்சனைகள். அதே மாதிரி போக்குவரத்து வந்து ரொம்ப மோசமா இருக்கு.
பழைய பேருந்துகள்லாம் போறதுனால ரொம்ப இடங்கள்ல வந்து மழை வெஞ்சா பஸ் ஒழுகுறது, பாதி வழியில பஸ் நின்றுறது, பொதுமக்கள்லாம் தள்ளிட்டு போக வேண்டிய சூழல் இருக்கு. இன்னொன்னு குறிப்பாக மத்திய அரசு திட்டங்கள், பல்வேறு திட்டங்கள் தமிழகத்தில் செயல்படுத்தப்படுகிறது. அந்த திட்டங்கள் எல்லாம் ஸ்டிக்கர் ஊட்டப்படுகிறதுன்னு சொல்லி பொதுமக்களும் மத்திய அரசு ஊழியர்களும் குற்றம் சாட்டி வருகிறார்கள். அந்த ஸ்டிக்கர் ஒட்டுறதை விட்டுருங்க, நீங்க புதுசா ஒரு திட்டத்தை கொண்டு வாங்க. இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் நாங்க இப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றோம், பொதுமக்களுக்கு பல சலுகை பண்றோம் சொல்றாங்க. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய தொலைநோக்கு படி அனைவருக்கு வீடு திட்டம் தான் தெரியும். இப்ப கலைஞரின் கனவு இல்லம் சொல்லி ஒரு புது திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. கலைஞர் கனவு இல்லத்துக்கு யாரு காசு கொடுப்பா? மாநில அரசே மொத்தமா கொடுக்குறீங்களா? 100% கிடையாதுல்ல. இல்ல அதான் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கிற அந்த ஃபண்ட் எடுத்து இந்த மாநில கவர்மெண்ட்டுக்கு வந்து அது வந்து மத்திய அரசு திட்டம் தானே. அதற்கு உங்களுடைய தந்தை பெயர் வைக்கலாமா? கலைஞரின் கனவு இல்லம் அப்படின்னு வைக்கலாமா? வைக்க கூடாது, அது தவறான செயல். அதே மாதிரி பேருந்து நிலையங்கள் எங்கு திறந்தாலும் அதற்கெல்லாம் கலைஞர் பெயர் தான். இது எந்த வகையில் நியாயம்? ஒரு சரியான அரசு என்றால் தமிழகத்திலே ஆட்சி செய்த, தமிழகத்தில் வாழ்ந்த தேச தலைவர்கள், தேசிய தலைவர்களுடைய பெயரையெல்லாம் வைக்க வேண்டாமா? நீங்க ஒடிசாவில் பிஜு ஜனதா தளம் ஆட்சியில் இருக்கும் பொழுது தேச தலைவருடைய பெயர்கள் எல்லாம் அங்க இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன், பேருந்து நிலையங்கள், கல்வி நிலையங்களுக்கெல்லாம் வைத்திருக்கிறார்கள். நீங்கள் எதற்கெடுத்தாலும் உங்களுடைய தந்தையார் பெயரையே கலைஞர் பேருந்து நிலையம், பெரியார் பேருந்து நிலையம், அண்ணா பேருந்து நிலையம், அண்ணா பூங்கா, அண்ணா சந்தை, உழவர் சந்தை, கலைஞர் படிப்பகம், கலைஞர் நூலகம், இது வந்து என்ன சொல்றது, தமிழ்நாடா இல்ல கலைஞர் நாடா அப்படின்ற கேள்விதான் எல்லாத்துக்கும் இருக்கு, எனக்கு இருக்கு. நீங்க என்ன சொல்றது, ஒரு தேச தலைவர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் தருவதில்லை, தமிழகத்தினுடைய தலைவர்களை மதிப்பதில்லை, தமிழ் ஆட்சியை நீங்கள், தமிழ் மொழியை நாங்கள் பாதுகாக்கின்றோம், தமிழகத்தின் நிலையான ஆட்சியை தருகிறோம் என்று சொல்லிவிட்டு இங்கு தமிழ் சாதிகளுக்கு எதிரான வன்முறையை தூண்டுகிறீர்கள். இப்படி பல்வேறு பிரச்சனைகள். நீங்க கடந்த ஆட்சிகள்ல பாத்தீங்கன்னா சாதி பிரச்சனை இருக்காது, கலப்புத்திரமுனை இருக்காது, கோயில்களை இடிக்க மாட்டோம், இப்படி எல்லாம் இருந்துச்சு. ஆனா இந்த திமுக ஆட்சி வந்துச்சுனால இதெல்லாம் கொஞ்சம் பெரிய லெவல்ல போயிடும். இந்த சூழ்நிலையில் இவர்கள் 200+ என்பது கேள்விக்குறிதான். 200 ஜெயிக்க முடியாது. மக்கள் முதல்ல சிந்தித்து வாக்களிக்க வேண்டும். மக்கள் வந்து என்ன பண்ணணும், காசுக்காகவோ பணத்துக்காகவோ விலை போகாமல் என்னுடைய தொகுதியில் இவர்தான் வேட்பாளர், நான் இவருக்குத்தான் வாக்களிப்பேன் என்று சொல்லி சரியான முடிவை யார் எடுக்கணும்? மக்கள். நீங்க என்ன காசுக்கு விலை போனேன்னு வைங்க, 1000 ரூபாய் கொடுத்தா நான் ஓட்டு போடுறேன் அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் நீங்கள் இருந்தே என்றால் எத்தனை தேர்தல் வந்தாலும், எத்தனை நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் உங்களை திருத்த முடியாது. உங்களுக்கு நீங்க நினைக்கிற ஆளும் இந்த பதவிக்கு வர முடியாது. இதுதான் என்னுடைய நிலைப்பாடு. ஆனா எதிர்கட்சிகள் வந்து வலுவான ஒரு பிரச்சனைகளை கிளப்ப வேண்டும். அண்ணாமலை போன்ற நபர்களால் மட்டும்தான் அது ஒரு சாத்தியம் என்று நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு அவருடைய அழுத்தத்தினாலதான் செந்தில் பாலாஜி கடைசி வரை வர முடியல. ஆமா. இன்னும் வந்து 1 வருஷம் ஆயிடுச்சு இல்லையா? ஜூன் 14 அப்ப பொன்முடி கூட மறுபடியும் எப்படி வந்துட்டாரு. பொன்முடி வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு மிக நெருக்கமானவர், ஒரு மூத்த அமைச்சர்னால அவர் எப்படி வந்துட்டாரு. நீங்க ஏன் செந்தில் பாலாஜியை கொண்டு வர முடியல? கொண்டு வர முடியாது. அதனால வலுவான எதிர்கட்சிகள் வலுவாக இருந்தால் திமுகவினுடைய 200 கனவு என்பது பொய்த்து போய்விடும். இல்ல திமுக வந்தா வந்துட்டு போகுது, நாங்க இப்படித்தான் இருப்போம் தான். திமுக அவங்ககிட்ட வந்து பணம் இருக்கு, ஆளுங்கட்சியோட பலம் இருக்கு, அதிகாரிகளுடைய துணை இருக்கு, அவங்க நினைத்ததை சாதிக்க முடியும். நான் சொன்ன விஷயத்தை எல்லாம் மக்கள் வந்து சிந்திக்கணும். நான் மட்டும் கிடையாது, எல்லாருடைய சிந்தனையினாலதான் நான் சொல்றேன். எல்லாருடைய வெளிப்பாடு, எல்லாருடைய கோபங்கள், அதெல்லாம் நம்ம பாக்குறோம். பல இடங்களுக்கு போகிறோம். விலைவாசி உயர்வு, இபி பில்லு பாருங்க, கரண்ட் பில்லு நாளுக்கு நாள் கூட்டிக்கிட்டே இருக்கு. நம்ம கோடை காலத்துல இருக்கோம். அப்ப நம்மளுக்கு வந்து கரண்ட் இல்லாம இருக்க முடியாது. ஆமா, வெயில் கொளுத்துது, வெளியே எங்கேயும் போக முடியல. அப்ப அதனால இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கு. அப்ப மக்களுக்கு வந்து மக்களுடைய பிரச்சனைகளையும்
முதலில் பார்க்கணும். ம், எதிர்க்கட்சிகள் இந்த அரசு மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து போராட்டம் செய்ய வேண்டும். ம். தமிழக மக்களுக்கு ஒரு நல்ல விடிவு காலம் வர வேண்டும் என்றால் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும். இதான் என்னுடைய கருத்து. ஓகே. ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நல்லா சொன்னீங்க. 200 பிளஸ் வர்றது கஷ்டம். பட் இருந்தாலும் வந்து மக்கள் சிந்திக்க வேண்டும் அப்படின்ற ஒரு ஒரு கோட்பாட்டோட நீங்க வந்து இந்த இன்டர்வியூவை வந்து நிறைவு செஞ்சிருக்கீங்க. பார்ப்போம் மக்கள் கண்டிப்பா சிந்திக்கிறாங்களா சார். இல்லையா? இல்ல அதாவது மக்கள் திமுகவுக்கு ஓட்டு போட்டாலும் என்ன பண்ண முடியும்? அதனால தவறில்லை. அதிமுகவுக்கு ஓட்டு போட்டாலும் என்ன பண்ண முடியும்? அவங்க மக்கள் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. அவ்வளவுதானே. இன்னைக்கு 40 பிளஸ் அதாவது எடுத்துக்கிறாங்க. ஏன்னா மக்கள் வந்து அதுதான் அதுதான் வேணும்னு நினைக்கிறாங்க. சொல்லுங்க. ஏதோ சொல்ல வரீங்க. ஒவ்வொரு மாநில தேர்தலையும் நீங்க பார்த்தோம்னா ம், 5 ஆண்டு காலம் எந்த அரசு சரியா ஆட்சி பண்ணாத அடுத்து 5 ஆண்டு தொடர முடியும். ம், நீங்க அந்த 5 ஆண்டுல என்னென்ன மைனஸ் பண்ணீங்களோ மக்கள் வந்து உங்களை ஏத்துக்கிற மாட்டாங்க. அவங்கள தோக்கடிச்சிருவாங்க. ம், நீங்க கேட்கலாம், அப்புறம் மோடி எப்படி தொடர்ச்சியா 10 வருஷம் முடிஞ்சு இன்னைக்கு 15வது வருஷத்தை நோக்கி பயணிக்கிறாருன்னா ம், அவருடைய திட்டங்கள், அவருடைய தொலைநோக்கு பார்வை, ம், அவருடைய கொள்கை, அவர் அரசியலை எப்படி கொண்டு போனா நம்ம நாட்டை எப்படி வழிநடத்தணும் அப்படிங்கிற ஒரு தொலைநோக்கு பார்வை அவர்கிட்ட இருக்கு. ம், அவருக்கு என்ன குடும்பம் இருக்கா, பிள்ளைங்க இருக்கா, இல்ல பேரம்புள்ள இருக்கா, தனக்குன்னு ஒரு வீடு, தனக்குன்னு ஒரு பதவி, இதை வந்து நாட்டு மக்களுக்கு எப்படி அர்ப்பணிக்கணும் அப்படிங்கிற ஒரு தொலைநோக்கு பார்வையுடன் பாரத பிரதமர் கடந்த 10 ஆண்டு காலம் மக்களுக்காக பணியாற்றி இருக்கிறார். ம். மக்களுக்காக பல்வேறு சேவைகளை செய்திருக்கின்றார். அதனால்தான் இந்த அனைத்து மக்களும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவர் ஒரு 10 ஆண்டு கால சாதனையை பாராட்டி மீண்டும் அவருக்கு ஒரு வாய்ப்பை நமது மக்கள் கொடுத்திருக்கின்றார்கள். ம். அதே போல தமிழ்நாட்டில் நடப்பது என்பது ரொம்ப அரிது. அப்படி நடந்தால் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் 2 வருட காலம் கூட இல்லையே. இன்னும் வந்து ஏன்னா வந்து 1.25 வருடம் தான் இருக்கு. இன்னும் 1.5 வருஷம் தான் இருக்கு. ஆமா, 1.5 வருஷம் இருக்கு. அதுக்கு டிசம்பர்ல உள்ளாட்சி தேர்தல் பதவி எல்லாம் முடியும். ஆமா. உள்ளாட்சி தேர்தல் பதவி இருக்கு. அதுக்கடுத்து கூட்டுறவு சங்க தலைவர்களுக்கு வந்து காலியிடமா இருக்கு. ம், அதுபோல வேலை வாய்ப்பு ரொம்ப காலியிடமா இருக்கு. ம், லட்சக்கணக்கான பணியாளர்களுக்கு வந்து ஓய்வு பெற்றுறாங்க. அந்த ம், இடங்கள்லாம் காலிப்படமா இருக்கு. ம், இப்ப எல்லாரும் என்ன கேட்கறாங்க, எப்ப அந்த காலி பணியிடங்கள்லாம் நிரப்புவார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. வேலை வாய்ப்பு இல்லாம இளைஞர்கள் இருக்காங்க, ம். மகளிர்கள் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கணும். இப்படி பல்வேறு பிரச்சனைகள்லாம் இருக்கு. நம்ம எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி நிலையான ஒரு ஆட்சியை வந்து அந்த திமுக அரசு கொண்டு வரணும். அப்படி இல்லைன்னா மக்கள் கையில தான் இருக்கு. மக்களுடைய தீர்ப்பே மகேச தீர்ப்புன்னு சொல்லி நம்ம எல்லாரும் ஒரு வணக்கத்தை போட வேண்டியது. அதே வணக்கத்தோடு நம்ம வந்து இன்னைக்கு வந்து நம்மளோட பேச்சை வந்து நிறைவு செய்வோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.